அது கயிறு அப்படின்னு வெறுமனை ஒரு 7 பக்கத்தில் ₹1 போன புத்தகம் காட்சி விற்றாங்க. அந்த புத்தகத்துடைய விலையே ₹1 தான். ₹1 போட்டு 1.25 லட்சம் காப்பி விற்றுச்சு தமிழ்நாட்டில் அந்த புத்தகம், இந்த கயிறுங்கிற புத்தகம். அந்த கயிறுங்கிற புத்தகம் எதை பற்றி, இந்த கதை எதை பற்றி பேசியது அப்படின்னா, நம்ம பள்ளிக்கூடத்தில் இருக்கிற இன்றைக்கி அரசு பள்ளி மாணவர்கள் அத்தனை பேரும் கையில் ஒவ்வொரு வேறு வேறு வண்ணத்தில் கயிறு கட்டிட்டு போகிறாங்கல்ல பள்ளிக்கூடத்துக்கு. அந்த கயிறு கட்டிட்டு போகிறதுனால என்ன விளைவை ஏற்படுத்தும்னு ஆசிரியர்கள் அத்தனை பேரும் பதட்டத்தில் இருக்காங்கல்ல, அதை பற்றி பேசிய புத்தகம் தான் விஷ்ணுபுரம் சரவணனுடைய கயிறு. ஒரு எழுத்தாளன் என்பவர் எப்பொழுதும் தன் சமூகத்தில் விளைகின்ற, சமூகத்தில் நடக்கின்ற ஒன்றை பிரதிபலிக்கின்றவராக இருக்க வேண்டும். அந்த வகையில் மரியாதைக்குரிய ஒரு விஷ்ணுபுர சரவணன் அவரோட அந்த நிகழ்ச்சியில் பங்கு பெற வாய்ப்பு கிடைத்ததில் நான் பெரிதும் மகிழ்கிறேன். நான் எப்பொழுதும் பேச்சுக்களுக்கு போகும் பொழுது ரொம்ப வலிந்து ஒரு பேச்சை தயார் பண்ண மாட்டேன். அந்த சூழல் என்னவோ, அன்றைய நிலை என்னவோ, அதை பொறுத்து அந்த பேச்சை தயார் பண்ணிக்கலாம் நினைப்பேன். ஆனால் இங்கே மேடை ஏறி வந்து கிட்டத்தட்ட 9:15 மணிக்கு இவ்வளவு திரளாக ஒரு திங்கட்கிழமை ராத்திரி இவ்வளவு பேர் உட்கார்ந்து நாகையில் பேச்சை கேட்க முடியும்னு எனக்கு பெரிய ஆச்சரியமாக இருக்குது. இதுவரை தமிழகத்தில் நடந்த எந்த புத்தக கண்காட்சியில் நான் பார்க்காத ஒரு காட்சி இந்த காட்சி. இது இப்படி அவர் விஷ்ணுபுரம் சரவணன் அவர்கள் பேசி கொண்டிருக்கும் பொழுது, நாம் கதை சொன்னோமா, கதை கேட்டவர்கள் எல்லோரும் இருக்கிறோம், கதை சொன்னோமா அப்படின்னு சொல்லி அந்த முதல் கதையில் ஒரு பெண் ஏன் ஆணாக விரும்புகிறாள், ஒரு ஆண் ஏன் பெண்ணாக தயங்குகிறாங்கிற பற்றி ரொம்ப பிரமாதமாக சொன்னார். நான் அந்த இடத்துல இருந்தால் இந்த பேச்சை தொடரணும்னு நினைக்கிறேன். ஏன்னா ஷோலே படம் எவ்வளோ பேர் பார்த்துருக்கீங்க? ஷோலேங்கிற படம் ஹிந்தி படம், அமிதாப் பச்சன் நடித்த, தர்மேந்திரா நடித்த ஷோலேங்கிற படம் ஒரு ஹிந்தி படம். அமிதாப் பச்சன் தர்மேந்திரா நடித்த ஷோலேங்கிற படத்தை கத்தி கேட்டால் ஒரு 50 கை உயருது நாகப்பட்டினத்தில். ஆனால் அந்த ஷோலேங்கிற படம் இன்னைக்கு 50வது வருஷம். 50 வருஷம் நடந்திருக்கு ஒரு சினிமா. 50 வருஷம் கழிச்சு நாகப்பட்டினத்தில் ஒரு 50 பேர் கை தூக்குறாங்க அப்படின்னா ஒரு கமர்ஷியல் சினிமா இவ்வளோ தூரம் கடந்து வந்திருக்கு. மச்சானை பார்த்தீங்களான்னு இளையராஜாவை பாட்டை யாரெல்லாம் கடந்த 2 மாதத்துக்குள்ளே கேட்டால் யாருக்கெல்லாம் ஞாபகம் இருக்குது? மச்சானை பார்த்தீங்களாங்கிற பாட்டு, இளையராஜாவுடைய பாட்டு. 200 பேர் கை தூக்குறீங்க. அந்த பாட்டு 50 வருஷம் ஆச்சு. கரெக்டாக 50 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஹிந்தி சினிமா நமக்கு ஞாபகத்தில் இருக்குது. 50 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு திரை இசை பாடல் நமக்கு இன்னும் நினைவில் இருக்குது. சொன்னோன்னு மனசுக்குள்ளே டியூன் ஓடுது. 50 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த எழுத்தாளர்களில் யார் உங்களுக்கு ஞாபகத்தில் இருக்கா? ஒரு 5 கை. அந்த 5 கையில் கேட்டால் ஒரு பேர் யார் தெரியும் உங்களுக்கு? யாரா? பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம். இன்னைக்குள்ள மறுபடியும் சினிமா பாடலாசிரியர் எழுத்தாளராகவே சொல்லிருக்கணும். எழுத்தாளருங்கிற ஓகே, பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் பக்கத்து ஊருக்காரங்கனால ஓகே. நான் ஒன்று சொல்கிறேன், ஜெயகாந்தன். ஓகே, ஏன் ஜெயகாந்தன் ஞாபகத்தில் இருக்கு அப்படின்னா, ஜெயகாந்தன் தான் இதே போல் 50 ஆண்டுகளுக்கு முன்னாடி, கிட்டத்தட்ட 48 50 ஆண்டுகளுக்கு முன்னாடி, 70னா 30 20 55 60 வருஷம் முன்னாடி 68ல் ஒரு கதை எழுதுறாரு, அக்னி பிரவேசம் அப்படின்னு. நான் விஷ்ணுபுரம் சரவணன் தொட்ட இடத்துலன்னு தொடரணும்னு நினைக்கிறேன். பெண் ஏன் ஆணாக விரும்புகிறாள்ங்கிறது இல்லையா, அந்த 1968 வந்த ஜெயகாந்தனுடைய அக்னி பிரவேசம் ஒரு கதை என்ன அப்படின்னா, கல்லூரிக்கு போயிட்டு வர்ற ஒரு பெண் ஒரு பேருந்து நிறுத்தத்தில் நிற்கிறா. மழை பெய்யுது, எந்த வண்டியும் வரல, வீட்டுக்கு போகணும். அவருக்கு ஒரு ஏழை அம்மா வீட்டில் காத்துக்கிட்டு இருக்கா. அவர் ஒன்று குடுத்தனத்தில் குடியிருக்கா. ஒரு எளிய குடும்பத்து பெண், அவள் காத்துக்கிட்டு இருக்கா. மாலை மங்கி இருள் கவிஞ்சிருது, இருட்டாயிருது, காத்துக்கிட்டு இருக்கா. பஸ்ஸு வரல, போகிறதுக்கு வண்டி இல்லை. அப்போ ஒரு பெரிய பிரம்மாண்ட படகு கார் ஒன்று வருது. ஒரு பெரும் பணக்காரன் அந்த காரை ஓட்டிகிட்டு வர்றான். அவன் இந்த பொண்ணுக்கு லிஃப்ட் கொடுக்குற கேட்குறான், அவனை இறக்கி விடுறேன்னு. இவன் ஒரு 17 வயசு பொண்ணு, தயக்கம் இருக்குது. அந்த காருக்குள்ளே அறியாத ஆணோடு ஏறலாமான்னு நினைக்கிறா. ஏறித்தான் போகணும், ஒரு வழி இல்லை. ஆனால் ஏறக்கூடாது, பாதுகாப்பு இல்லைன்னு இன்னொரு பக்கம் தடுக்குது. 2க்கு தடுமாற்றத்தில் காரில் ஏறிடுறான் அந்த பொண்ணு. ஏறி போன பெண்ணு காருக்குள்ளே மழை நேரத்தில் இருட்டில் தன்னை இழக்கிறா. அந்த கார் கொண்டு இவளுடைய தெருமுனையில் விட்டுட்டு போயிடுது. இவள் வீட்டுக்குள்ளே போகிறா. இவளுக்கு தெரியுது தான் தன்னை இழந்து விட்டோம்னு தெரியுது. ஆனால் அதை யார்கிட்ட சொல்கிறேன்னு தெரில. இழந்து விட்டோமாங்கிறதே குழப்பமாக இருக்குது அந்த வயசில், 10 பருவத்தில், அவளுடைய டீனேஜில்.
வீட்டுக்குள்ளே போகிறா. அது ஒரு பல ஒன்று கொடுத்துருக்க வீடு. மற்ற எல்லோரும் பார்ப்பதற்கு முன்னால் அவருடைய அம்மா பதட்டத்தில் காத்திருந்தவ இவளை பார்த்துடுறா. மகளை பார்த்த உடனே அம்மாவுக்கு தெரிஞ்சிருது பொண்ணு இயல்பின் நிலையில் இல்லை அப்படின்னு. அந்த பொண்ணை அவசரமாக இழுத்து கொண்டு போய் வீட்டுக்குள்ளே உட்கார வைக்கிறா. அந்த பொண்ணு 17 வயசு பொண்ணு பதறா. இது உலகத்துக்கு தெரிஞ்சால் என்னாகும்னு நினைக்கிறா. அம்மா சொல்கிறா, பதறாத, நடந்தது உனக்கு அறியாமல் நடந்ததுன்னு அங்கே இருக்க ஒரு குடம் தண்ணி எடுத்து தலையில் ஊற்றி நீ பரிசுத்தமானவள் ஆகிட்ட, உனக்கு ஒன்றும் இல்லைன்னு சொல்லி அம்மா அவளை ஒப்புக்கொள்கிறா. இதனாலலாம் ஒன்றும் கிடையாது, வெறும் உடம்பு தானே. அந்த கதை முடிஞ்சிருது. அந்த கதைக்கு பேர் அக்னி பிரவேசம். 1968 தமிழ்நாடே தடுமாறிடுச்சு கதையை படிச்சு. என்னது, ஒரு பொண்ணு போய் கெட்டு போய் வருவா, தலையில் தண்ணி ஊற்றினா சுத்தமாயிருவாளா, என்னடா நினச்சிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு. அந்த கதை அதோட முடியலை. அந்த அக்னி பிரவேசம் அதன் பிறகு 1970 சில நேரங்களில் சில மனிதர்கள் என்ற நாவலாக மாறியது. நாவலாக விரித்து எழுதினார் ஜெயகாந்தன் அந்த கதையவே. அந்த கதாநாயகி கங்கான்னு ஒரு பேர் வைக்கப்பட்டது. அந்த கதை 1977 திரைப்படமாக ஆனது. அப்பொழுதும் அந்த கதை முடியாமல் 1978 மறுபடியும் சில நேரங்களில் சில மனிதர்களுடைய தொடர்ச்சியாக கங்கை எங்கே போகிறாள்னு அடுத்த சீக்குவலை ஜெயகாந்தன் எழுதினார். இப்படி ஒரு சிறு கதை ஒரு நாவலாகி அதுக்கடுத்து இன்னொரு சீக்குவல் ஆகி தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட 14 ஆண்டு காலம் ஆட்சி செய்து கொண்டிருந்தது. அப்படி இருக்க காலகட்டத்தில், அப்படி எழுத்தாளர் இருக்கும்போது நம்ம ஒரு திரைப்படத்தை ஞாபகம் வச்சுருக்கோமே, சினிமா பாட்டை ஞாபகம் வச்சுருக்கோமே, எழுத்தாளரை ஞாபகம் வச்சுருக்கோமானா வச்சுருக்கோம். எப்படி வச்சுருக்கோம்? எழுத்தாளர் காலந்தாண்டி நிற்கும் போது ஞாபகம் வச்சுருக்கோம். காந்தி எழுதின சத்திய சோதனை புத்தகம் எத்தனை பேருக்கு தெரியும்? படித்தது அப்புறம். சத்திய சோதனை காந்தி ஒரு புத்தகம் எழுதியிருக்காது. அவருடைய ஆட்டோபயோகிராஃபி எத்தனை நல்ல கை தூக்கிருக்கீங்க. காந்தி எழுதின புத்தகம் தானே. நாகப்பட்டினத்தில் காந்தியுடைய சத்திய சோதனைங்கிற புத்தகத்தை பற்றி எனக்கு தெரியும்னு சொல்கிற கை 250 கை உயர்றதுக்கான காரணம் நான் சொல்கிறேன். அந்த புத்தகம் இன்னைக்கு 100வது வருஷம். அது எழுதப்பட்டது 1928. அப்போ நம்ம ஒரு எழுத்தாளனையோ ஒரு எழுத்தையோ எப்போ கொண்டாடுறோம்னா அவனுக்கு நீண்ட காலம் அவனை சோதிக்கிறோம், அவனை சோதித்து பார்க்குறோம். அப்படி இருந்தால் அவனை ஒப்புக்கொள்கிறோம் இல்லையா? அப்படி இருந்தால் தான் சரின்னு நினைக்கிறோம். அதை எடுத்து சொல்வதற்கு நமக்கு தொடர்ச்சியாக அந்த புத்தகத்தை படித்தவர்கள் தேவைப்படுகிறார்கள் இல்லையா? அதனால தானே தொடர்ச்சியாக இந்த மாதிரி புத்தக கண்காட்சிகளுக்கு குழந்தைகளை கூட்டிகிட்டு போங்கன்னு சொல்கிறது. அதனால தானே விஷ்ணுபுர சரவணன் பிள்ளைகளுக்கு கதை சொல்லுங்கன்னு சொல்கிறாரு. ஏன்னா படித்தவற்றை மீண்டும் மீண்டும் அடுத்த தலைமுறைக்கு சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டியிருக்கிறது. எது சரியானதோ அது தொடர்ச்சியாக நிற்கும். இன்றைக்கி தமிழ்நாடு அரசு தன்னுடைய அரசு குறிப்புகள் எல்லாவற்றிலும் இருந்தோம் காலனிங்கிற வார்த்தையை நீக்கிறதுன்னு முடிவெடுத்தாங்க. இனிமேல் காலனின்னு சொல்லக்கூடாது. ஏன்னா காலனி என்பது ஒடுக்கப்பட்டவர்கள் வாழும் இடம்னு ஆயிடுச்சு. அதுக்கான வேறுபாடு தெரிய வேண்டாம்ங்கிறதுக்காக அந்த காலனியை நீக்குவோம்னு சொன்ன உடனேயே இன்னொரு குரல் வந்துச்சு, காலனியை தூக்கிட்டா சரியாயிருமா? அப்போ ரயில்வே காலனியை தூக்கிடுவீங்களா? சாய்பாபா காலனியை கோயம்புத்தூர் தூக்கிடுவீங்களா அப்படின்னு மண்டம் முழுக்க மூளையாக இருக்க பூரா அறிவார்னு கேட்டான். அவனுக்கு தெரியாது வார்த்தை என்பது ஒரு சமூகத்தில் எத்தகைய மாற்றத்தை ஏற்படுத்தும். இன்னைக்கு ஒரு கையோ காலோ கண்ணோ காதோ இல்லாதவர்களுக்கு என்ன பேரு? அந்த சின்ன பிள்ளை சொல்லுது மாற்றுத்திறனாளின்னு. அப்படி உடல் குறைபாடு உள்ள ஒரு மனிதர்களை 50 வருஷம் முன்னாடி நம்ம என்ன சொல்லிக்கிட்டு இருந்தோம்? அப்போ இன்னைக்கு அந்த சொல் சுத்தமாக மாறி மாற்றுத்திறனாளிங்கிற சொல் இந்த தலைமுறை சேர்ந்தக்கான காரணம் இன்றைய அரசை போல அன்றைக்கு அரசவையில் இருந்த கலைஞர் அவர்கள் எடுத்த முடிவு தான் ஊனமுற்றவங்களை சொல்ல ஒழிச்சு மாற்றுத்திறனாளிங்கிற சொல்ல கொண்டு சேர்த்து நமக்கு. அவர் திறமை வாய்ந்தவர். எதில்? வேற ஒன்றில். அவருக்கு ஒரு கை இல்லாமல் இருக்கலாம், அவருக்கு ஒரு கண் இல்லாமல் இருக்கலாம், அவருக்கு ஒரு இடத்துல குறைபாடு இருக்கலாம். ஆனால் அவர் குறைபாடு உள்ளவர் இல்லை, அவர் இன்னொரு மாற்றில் திறன் வாய்ந்தவர். அதனால தான் வள்ளுவர் என்ன சொல்கிறாரு? பொறியின்மை யாருக்கும் இழிவென்று. பொறி இல்லாமல் போணுச்சு அப்படின்னா அதெல்லாம் ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லை. ஆனால் உன்னுடைய திறமை இருக்கு பாரு, அந்த திறமையை நீ கண்டுபிடிக்காமல் விட்டால் தான் பிரச்சனைங்கிறார் வள்ளுவர். அதை போல் ஒரு சொல் மாற்றும் அப்படின்னா அந்த சொல் காலனிக்கு மாற்றக்கூடும், சேரி காலனிக்கு மாற்றக்கூடும். காலனிங்கிற சொல் வரும்போதே அதை ஒட்டி சேரிங்கிற சொல்லு நமக்கு முன்னாடி நிற்குது. சேரி என்பது தமிழ் சொல்லா? ஆமாம், தமிழ் சொல். ஹிந்து ஒரு ஆங்கில பத்திரிகையில் நம்ம எழுத்தாளர் இமயம் அவர்கள் ஒரு பிரமாதமான கட்டுரை இருந்தார். என்னென்னா, சேரி என்ற சொல் தமிழ் சொல்லாக இருக்கிறது. சேரினா என்ன அர்த்தம் அப்படின்னா குடியிருப்பு பகுதின்னு அர்த்தம். எப்போ வரைக்கும்? அகநானூறு என்ன சொல்லுது?
அகநானூரில் 16 இடத்துல சேரின்னு வருது. அகநானூருடைய காலகட்டம் என்ன? 2ஆம் நூற்றாண்டு. 2ஆம் நூற்றாண்டில் சேரிங்கிற சொல் குடியிருப்புன்னு தான் இருந்துச்சு. அதன் பிறகு சிலப்பதிகாரத்தில் புறச்சேரிங்கிற சொல் வருது. புறச்சேரின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, கவுந்தியடிகளை சந்திக்க கண்ணகியும் கோவலனும் போகிற இடத்துல இருக்கு இல்லையா, அங்கே அவர் வாழ்ந்த இடத்துக்கு பேர் புறச்சேரி. ஊருக்கு வெளியே இருக்க வசிப்பிடத்துக்கு பேர் புறச்சேரி தான் சிலப்பதிகாரத்தில் வருது. அது 6ஆம் நூற்றாண்டு. அப்போ எப்படா சேரிங்கிறது வந்து ஒடுக்கப்பட்டவர்களும் தாழ்த்தப்பட்டவர்களும் வந்து வாழ்கிற இடமா சேரி எப்போ மாறுனுச்சு அப்படின்னா, எப்போ மாறுனுச்சுன்னா தமிழ் இலக்கியத்தில் பக்தி இலக்கியம் வந்து சேர்ந்தது 12ஆம் நூற்றாண்டில் பெரிய புராணத்தில் தான் முதலில் தீண்டாச்சேரி என்ற சொல் வந்து பயன்படுத்தப்படுகிறது. தீண்டத்தகாதவர்கள் வாழும் இடத்துக்கு தீண்டாச்சேரிங்கிற பெயர் எதில் வருதுன்னா பெரிய புராணத்தில் தான் வருது. 12ஆம் நூற்றாண்டில் பெரிய புராணம் நம்முடைய பக்தி இலக்கியத்தின் தொடக்கம். எப்போ பக்தி வருதோ, பக்தி வந்தால் மனுஷன் வேற ஒருத்தன் மேலே ஒருத்தன் கீழேன்னு ஆயிரும். அதுக்கு உதாரணம் சேரிங்கிற சொல். அது தீண்டாச்சேரியாக மாறுறது பெரிய புராணத்தில் தான். அப்போ இந்த சேரிங்கிற சொல்லுக்கு இத்தனை பெரிய ஒரு வரலாறு இருக்கிறது தமிழில் சொல்வதற்கு எனக்கு ஒரு எழுத்தாளன் தேவைப்படுகிறான். அந்த எழுத்தாளன் பேர் இமயமாக இருக்கிறது. அந்த இமயத்தை படிப்பதன் மூலமாக நான் தெரிந்து கொள்கிறேன். தெரிந்தது மூலமாக அடுத்த தலைமுறை கடத்துகிறேன். அப்போ அதன் தொடர்ச்சியாகத்தான் நம்ம காலனிங்கிற வார்த்தையை நீக்கிறோம். ஒரு அரசு என்பது மனிதர்களுக்குள் வேறுபாடு பார்க்கும் சொல்லை எல்லா இடத்திலும் நீக்க வேண்டும் என்று முடிவெடுக்கும் பொழுது அதற்கு பக்கபலமாக அதுக்கு உறுதுணையாக நாம் இருக்க வேண்டும் என்ற எண்ணம் எப்படி கிளம்புது அப்படின்னா, ஒரு எழுத்தாளனில் தொடங்கி நடக்கிறது. அப்போ இங்கே ஒரு சொல் முக்கியம். அந்த சொல் எப்படி வந்துச்சுங்கிற முக்கியம். இவ்வளவு நம்ம தெரிஞ்சு வரும் பொழுதுக்காக தான் எல்லாரையும் திரும்ப திரும்ப படிங்க. இன்னைக்கு நிறைவு நாள். மீண்டும் இந்த புத்தக கண்காட்சி ஓராண்டு காலம் கழித்து இதே நாகப்பட்டினத்தில் நடக்கும். அன்னைக்கு இதை விடவும் திரளாக எல்லோரும் வந்திருக்க வேண்டும் நினைக்கிறேன். இந்த புத்தக கண்காட்சிக்கு வந்து நிறைய புத்தகம் வாங்கினவருக்கு பாராட்டுகள், கொஞ்சம் புத்தகம் வாங்கினவருக்கு மேலும் பாராட்டுகள், ஒரே ஒரு புத்தகம் வாங்கினவருக்கு பாராட்டுகள். புத்தகமே வாங்காம ஒருத்தர் வந்திருக்காருல்ல, அவர் தான் மிகச்சிறந்த ஆள். அவரை கொண்டாடி பாராட்டி தீக்கணும். ஏன்னா புத்தகம் வாங்க வேண்டிய தேவை இல்லாமல் ஒருத்தர் புத்தக கண்காட்சி வந்திருக்கான். மற்றவனுக்கு நோக்கம் இருக்கு, படிக்கிறதுக்கு ஆசை இருக்கு, படிக்க வேண்டிய தேவை இருக்கு, படிக்க வேண்டிய பட்டியல் கையில் இருக்கு. புத்தக கண்காட்சி வர்றான், அவன் பாராட்ட மட்டும் தான் செய்யணும். ஆனால் ஒன்றுமே இல்லாமல் அங்கே கூட்டம் போட்டு பேசிக்கிட்டு இருக்காங்களே, போய் தான் பார்ப்பேன்னு ஒருத்தர் சும்மா வந்திருக்கான்ல, அவன் தான் தீவிரமான வாசகனா அடுத்த வருஷம் மாற போறவன். அதனால அவனை விட்டுறவே கூடாது. நம்ம அவனை கொண்டாடி பாராட்டணும். வாடா அவன் நல்லா அப்பளம் கொடுத்து முடிஞ்சா நம்ம கலெக்டரை வச்சு அவனுக்கு ஒரு சர்டிஃபிகேட் கொடுத்தா நல்லது. முதல் தடவையாக புத்தக கண்காட்சிக்கு வந்திருக்காருப்பா, அவருக்கு ஒரு சர்டிஃபிகேட் கொடுங்கப்பா அப்படின்னு. ஏன்னா ஒருவன் மிக 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 மெதுவாகத்தான் வாசிப்பு பழக்கத்துக்குள்ள வர்றான். ஆனால் வந்ததுக்கப்புறம் அவன் மிக 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 வேகமான வாசகனாக மாறிவிடுவான். அவனுக்கு ஒரே ஒரு தடவை தொட்டு நாக்கில் வைக்கணும். நாக்கில் பட்டுருச்சுன்னா அப்புறம் அவன் எடுத்து குடமாக குடிப்பான். அதை வேலையைத்தான் இந்த புத்தக கண்காட்சிகள் செய்கின்றன. இந்த புத்தக கண்காட்சியோட இன்னொரு பெரிய மகிழ்ச்சி, எனக்கு ஆண்களை விட பெண்கள் இவ்வளவு பெரிய கூட்டத்தில் வந்து சேர்ந்திருக்கிறது பெரிய மகிழ்ச்சி. இன்று தமிழ்நாட்டினுடைய அடையாளமாகத்தான் நான் இந்த புத்தக கண்காட்சியை பார்க்குறேன். நீங்கள் இன்னொரு 5 வருஷம் கழிச்சு பயலுக்கு ஒருத்தனுக்கு பொண்ணு கிடைக்காது. ஏன்னா பொம்பளை பிள்ளை பூரா படிச்சிருச்சு, பூரா பயலை விட கூட சம்பாதிக்குது, பயலை விட தைரியமாக இருக்குது, பயலை விட பிரமாதமாக வேலை செய்யுது. அது என்ன செய்யும்? இனிமே பயலை சூஸ் பண்ணும். நீ வேலைக்கு ஆக மாட்ட, அவனை வர சொல்லுங்க. இத்தனை காலமாக ஒரு ஆண் ஒரு பெண்ணுக்கு என்ன செய்து கொண்டிருந்தானோ அது தமிழ்நாட்டில் அடுத்த 10 ஆண்டுகளில் பெண் ஆணுக்கு செய்ய போகிறாள். ஒரே ஒரு திரைப்படத்து கதையை சொல்லிடுறேன் உங்களுக்கு. ஏக் தின் பிரதிதின் ஒரு படம் வந்த வருஷம் 1970களில் ஜெயகாந்தனுடைய அக்னி பிரவேசம் போல் அதுவும் ஒரு பெண்ணை பற்றிய கதை தான். அந்த பெண், ஏன்னா இன்னைக்கு தமிழ்நாட்டில் அத்தனை பேரும் பணி நிமித்தமாக வெளியே போய்கிட்டே இருக்க பெண்கள் இருக்கிறதுனால அந்த படம் தெரிஞ்சுக்க ஒரு 90 நிமிஷ படம், மிருனால் சென் அப்படிங்கிற ஒரு இயக்குன படம். அந்த படத்தினுடைய கதாநாயகி ஒரு பெரிய குடும்பத்தில் பிறந்தவ. அவளுக்கு 2 தங்கச்சி 2 தம்பி, ஒரு நோய்வாய்ப்பட்ட அப்பா. வீட்டில் இருக்க எல்லா வேலைகளையும் செய்து தனக்கு நோயுற்று இருக்கிறேன் என்பதை கூட சொல்ல முடியாத அம்மா. குடும்பத்தில் மிக ஆழமான வறுமை இல்லாட்டினாலும் போதாமைகள் இருக்கு. காரணம் அந்த ஒரு பெண் தான் சம்பாதிக்கிறார். தங்கச்சி 2 பேரும் சம்பாதிக்கலை, தம்பி 2 பேரும் சம்பாதிக்கலை, அப்பா நோயுற்றதுனால வேலைக்கு போகல, அம்மா வேலைக்கு போய் பழக்கம் இல்லை 1970ல். அதனால பெண் மட்டும் வேலைக்கு போகிறா.
காலையில் எழுந்திரிச்சு வேலைக்கு கிளம்புவா, அம்மா டியூன் பாக்ஸில் சாப்பாடு கட்டி கொடுப்பா, எடுத்துகிட்டு போவா. வேலைக்கு போனவ சாயந்தரம் 6 மணிக்கு திரும்ப வருவா. வந்தோன்னே பையன் அம்மா முன்னாடி அடுப்படியில் வைப்பா, குளிப்பா, ட்ரெஸ் மாற்றிக்குவா, வருவா. அம்மா ராத்திரி சாப்பாடு தயார் பண்ணி வச்சுருப்பா, ரூமுக்குள்ளே போவா, படுத்து தூங்குவா, காலையில் எந்திரிப்பா, குளிப்பா, திருப்பி வருவா. அம்மா மத்தியான சாப்பாடு கட்டி வச்சுருப்பா, எடுத்துகிட்டு வேலைக்கு போவா. இப்படி தான் அவளுடைய வாழ்க்கை நடந்து கொண்டே இருக்கிறது. அந்த பெண்ணுடைய திருமணத்தை பற்றி அந்த குடும்பத்தில் யாருமே அக்கறைப்படவில்லை. சொல்லப்போனால் பண்ணிக்காமல் தான் நல்லதுன்னு நினைக்கிறாங்க. ஏன்னா ஒருத்தி தான் சம்பாதிக்கிறவளை கட்டி கொடுத்துட்டா வீடு கஷ்டப்படும், அதனால கல்யாணத்தை பற்றி யோசிக்கலை. இப்படி ஒரே மாதிரி போய்கிட்டு இருக்க நாள் வாழ்க்கை. ஒரு நாள் என்ன ஆகுதுன்னா, சாயந்தரம் 6 மணிக்கு பொண்ணு வீட்டுக்கு வரல. எந்த பொண்ணு வேலைக்கு போய்கிட்டாலோ, எந்த பொண்ணு அந்த வீட்டினுடைய தலைமகளோ, அவள் 6 மணிக்கு வரல. மெதுவாக அம்மா 6:15 மணிக்கு இன்னும் வரலையேன்னு கேட்க ஆரம்பிக்கிறா. 6:45 மணிக்கு தங்கச்சி என்னாச்சு அக்காவுக்குன்னு யோசிக்கிறா. 7 மணிக்கு தம்பி 2 பேரும் வெளியே வந்து எட்டி பார்க்குறாங்க. 9 மணிக்கு எட்டு மணிக்கு எய்த்த வீட்டுக்கு கேட்குறேன், என்ன இன்னும் உங்கள் பொண்ணு வீட்டுக்கு வரலையான்னு. 8:30 மணிக்கு பக்கத்து வீட்டில் 2-3 பொம்பளை கூடி வந்துடுறாங்க. எப்போ வந்துடுவாளே, கரெக்டாக 6 மணிக்கு வேலை முடிஞ்சு, இன்றைக்கி என்னாச்சு இன்னும் வரல அப்படின்னு. கிட்டத்தட்ட 9 மணி அளவில் அந்த தெருவே அவளுடைய வருகைக்காக காத்திருக்கிறது. ஏன் அந்த பொண்ணு வீட்டுக்கு வரல? எப்போவும் வேலைக்கு போனால் 6 மணிக்கு வந்துடுவாளே, அவள் ஏன் வரலன்னு தெருவே முழிச்சு நிற்குது. ஒருத்தன் போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுக்க போகிறான். ஒரு பொண்ணு போய் பப்ளிக் பூத்தில் ₹1 காசை போட்டு ஆஃபீஸுக்கு ஃபோன் பண்ணுறா ஒரு தங்கச்சி. இன்னொரு தம்பி போய் ஆஸ்பத்திரியில் பார்க்குறான், அடிபட்ட ஆளுகள் ஆக்சிடென்ட் கேஸில் தான் இருக்காள் அக்கான்னு. இப்படி எங்கே போய் பார்த்து எங்கேயுமே அக்கா இல்லை. நேரம் ஆக பக்கத்து தெரு முழிச்சுக்குது. 3வது தெருலேருந்து ஒருத்தன் வர்றான், என்ன அந்த வீட்டில் பொண்ணு இன்னும் வீட்டுக்கு வரலையாமே, 6 மணிக்கு வர வேண்டிய பொண்ணு வரலையாமேங்கிறான். அந்த பொண்ணு வரவே இல்லை முழு ராத்திரி. அடுத்த நாள் காலையில் 7 மணிக்கு வர்றாவ வீட்டுக்கு. தெருவே வேடிக்கை பார்க்குது. வீட்டில் இருக்கிறவர்களுக்கு என்ன கேட்பதுன்னு தெரியல. வந்தவ பைய வைக்கிறா, குளிக்க போகிறா. குளிச்சுட்டு வெளியே வந்து அம்மா மறுபடியும் சாப்பாடை கட்டி வச்சுருக்கா. 8:15 மணிக்கு பைய தூக்கிட்டு மறுபடியும் அன்னைக்கு வேலைக்கு பொண்ணு வெளியே போயிடுறா. அங்கே படம் முடிஞ்சிருது. அதோடு அந்த படம் முடிஞ்சிருது 90 நிமிஷத்தில். இந்த படம் எடுத்த மிருனால் சென்ட்ட சந்திப்பில் வர்றாரு. எல்லாரும் கேட்ட கேள்வி என்ன தெரியுமா? என்ன கேள்வி கேட்டிருப்பாங்க அந்த மிருனால் சென்ட் டைரக்டர்கிட்ட? பொண்ணு எங்கே போனான்னு பாருங்க. இந்த நாட்டில் 60 வருஷம் ஒரே கேள்வி கேட்குறாங்க பாருங்க. பொம்பளை பிள்ளை வீட்டுக்கு வரலைன்னா எங்கே போனா பொம்பளைன்னு தெரிஞ்சாகணும் எல்லாருக்கும். கரெக்டா? மிருனால் சென்ட் அன்னைக்கும் 60 ஆண்டு காலம் முன்னாடி இந்த கேள்வி தான் கேட்கப்பட்டது, அந்த பெண் எங்கே போனாள். அந்த கதையை எழுதிய அந்த படத்தை டைரக்ட் பண்ண மிருனால் சென்ட் சொன்னார், எனக்கும் தெரியலைன்னு. ஒரு பையன் எந்திரிச்சு சொன்னா, தெரியலைன்னு சொல்லாதீங்க, சொல்ல விருப்பம் இல்லைன்னு சொல்லுங்க அப்படின்னா. தெரியலைங்கிறது வேற, சொல்ல விருப்பம் இல்லைங்கிறது வேற. இந்த கதையை எழுதிட்டு வர்றீங்க, நடிக்க வச்சது நீங்க, டைரக்ட் பண்ணது நீங்க, அந்த கதாபாத்திரத்தை ரத்தமும் சதையுமா உலாவ விட்டது நீங்க, உங்களுக்கு எப்படி தெரியாம இருக்கும் அப்படின்னு சொன்னோன்னா மிருனால் சென் மெதுவாக அந்த பையனை பார்த்து சிரிச்சுட்டு சொன்னார், நிஜமாவே எனக்கு தெரியல. நான் அவளை படைத்தவன், நான் அவளை வடிவமைத்தவன், ஆனாலும் அவளுடைய அந்தரங்கத்திற்குள் எட்டி பார்க்க எனக்கும் உரிமை கிடையாது அப்படின்னாரு. 6 மணிக்கு மேலே போவா, இங்கே வேலை இருக்கும் போயிருப்பா, ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிருப்பா, யாருக்கா அடிபட்டுருப்பா, ரோட்டில் ரத்தம் கொடுக்க போயிருப்பா, தெரியல எனக்கு. ஏன் ஒரு பெண்ணை பற்றி இவ்வளவு பதறீங்கன்னு கேட்டார். அந்த கேள்விதான் இந்த புத்தக கண்காட்சி வந்திருக்கு. இவ்வளவு திரளான பெண்களுக்கு சொல்ல வேண்டிய செய்தி. தயவு செய்து பெண் எங்கே போகிறாள், என்ன செய்கிறாள், என்ன நடவடிக்கைங்கிறத போட்டு ஃபாலோ பண்ணுறது கொஞ்ச நாள் நிப்பாட்டுங்க. அது நம்ம வீட்டு புள்ள பிரமாதமாக வந்துடும். இவ்வளோ நல்லா படித்த புள்ள, இவ்வளோ நல்லா வேலை பார்த்த புள்ள எவ்வளோ வாழ்க்கையில் சிறப்பாக வந்துடும். நம்ம வீட்டில் இருக்க நம்ம தானே முதல்ல நம்பணும் இல்லையா? எய்த்த வீட்டுக்காரன் என்ன உங்கள் வீட்டு புள்ள இன்னும் வரலன்னு கேட்டால் போய் வேலையை படுறாங்கணும். நீ ஏன்டா கவலைப்படுற, அதை பற்றி நீ வேலையை பாருன்னு சொல்லணும். அப்படி சொல்லும் இடம் என்பது அவனை அவமானப்படுத்துவதில்லை, நம் வீட்டு பிள்ளையை உயர்வாக நினைப்பது. அந்த இடத்துக்கு வர்றதுக்கு எல்லாரையும் வர வைப்பதற்கான முயற்சி தான் இதை போன்ற புத்தக கண்காட்சிகள். மிருனால் சென்னுடைய ஒரு எழுத்தும், ஜெயகாந்தனுடைய ஒரு எழுத்தும், விஷ்ணுபுரம் சரவனுடைய ஒரு எழுத்தும் என்னை போன்ற ஏதும் அறியாத ஒருவனை மேடையில் பேச தயார்படுத்தி விடுமெனில் உங்களையும் அது ஆக்கக்கூடும். அந்த இடத்திற்கு உங்கள் வீட்டு பிள்ளைகள் வரட்டும். இதை போன்ற புத்தக கண்காட்சிகள் தொடர்ந்து நடக்கட்டும். இதை போன்று திரளாக மக்கள் இதை விடவும் அதிகமாக கூடட்டும் என்று சொல்லி வாழ்த்தி வாய்ப்புக்கு நன்றி சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.